ஹெட்லைட்டோட லெவல் அட்ஜஸ்ட்மெண்ட் சுவிட்ச் இங்கே நம்ம பார்க்க முடியும். டம்மி சுவிட்சோட ப்ரொவிஷனும் இங்கே கொடுத்துருக்காங்க. இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் இங்கே கொடுத்துருக்காங்க. எல்லா வேரியண்ட்டிலுமே இந்த இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் கொடுக்குறாங்க. 4-வே அட்ஜஸ்டபிள் ஏசி வெண்டும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஏசி வெண்டோட சென்டர்ல ஒரு சில்வர் குரோம் பினிஷிங்கும் பண்ணிருக்காங்க. அவுட்டர்லயும் ஒரு சில்வர் குரோம் பினிஷிங் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு மல்டி ஃபங்க்ஷனல் அட்ஜஸ்டபிள் ஸ்டீரிங் வீல் இந்த ஸ்கார்பியோ எனக்கு கொடுத்துருக்காங்க. பேஸ் வேரியண்டான Z2 வேரியண்ட் பொறுத்தவரையில எலக்ட்ரிக் ஸ்டீரிங் வீல் பெட்ரோல் வேரியண்ட்டுக்கும் ஹைட்ராலிக் ஸ்டீரிங் வீல் டீசல் வேரியண்ட்டுக்கும் கொடுக்குறாங்க. Z8 மற்றும் Z8L வேரியண்ட் பொறுத்தவரையில எலக்ட்ரிக் ஸ்டீரிங் வீல் கொடுக்குறாங்க. ஸ்டீரிங்கை சுற்றி லெதர் லேப்பிங் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடு ஆடியோவோட கண்ட்ரோல் பட்டன்ஸும் ரைட் சைடு க்ரூஸ் கண்ட்ரோல் பட்டன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டைலிஷான ஃபிளாட் பாட்டம் ஸ்டீரிங் வீல் இங்கே நம்ம பார்க்க முடியும். ஸ்டீரிங் வீலோட சென்டர்ல மகேந்திராவோட நியூ லோகோவை பிளேஸ் பண்ணிருக்காங்க. 3 ஸ்போக்ல இந்த ஸ்டீரிங்கை டிசைன் பண்ணிருக்காங்க. ஸ்டீரிங்கோட பாட்டம்ல பார்த்தோம்னா ஒரு சில்வர் குரோம் ஃபினிஷிங் லைன்ஸ்